ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தமிழ்நாடு அரசுடைய பொது சுகாதாரத்துறை, அதாவது ஹெல்த் டிபார்ட்மெண்ட் செயல்படுத்திட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தடுப்பூசி திட்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த தடுப்பூசி திட்டம் யாருக்கு? இந்த தடுப்பூசி எதனால? இந்த தடுப்பூசி எங்க போடுறாங்க? இந்த தடுப்பூசி போடுறதுனால என்ன பயன்? அப்படின்றதான் பிரீஃபா பார்க்கலாம். சரிங்களா? ஏற்கனவே 2 மாசத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல படிச்சுட்டு வர வளர் இளம் பெண்கள், அதாவது 9 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகள், பெண் குழந்தைகளுக்கு இந்த தடுப்பூசி செலுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை ஆரம்பிச்சாங்க. இப்போ அது இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ல முதல் கட்டமா எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவண்ணாமலை, தருமபுரி, பெரம்பலூர், ஒரு நிமிஷம் இருங்க. அரியலூர். இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்லயும் அதாவது தருமபுரி, பெரம்பலூர், அரியலூர், திருவண்ணாமலை, இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தா முதல்ல இந்த தடுப்பூசி திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த இடத்துல போடுறாங்க இந்த தடுப்பூசி திட்டம்? அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல படிக்கக்கூடிய 9 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கும் செலுத்திட்டு வராங்க. ஸோ இந்த திட்டம் எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் முக்கியமான ஒரு ஸோ இப்போ எதுக்காக இந்த திட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தடுப்பூசி எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட், புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குல்ல, ஆராய்ச்சி மையம் இருக்குல்ல, அவங்க ஒரு டேட்டா எடுத்து அனலைஸ் பண்ணி ஒரு டேட்டா பேஸ் பண்ணி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல குறிப்பிட்ட ஒரு 38 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அதுல ஒரு 4 மாவட்டத்துல மட்டும் இந்த கருப்பை வாய் புற்றுநோய் பாதிப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எவ்வளவு இருக்கு இந்த 4 மாவட்டத்துல எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இருக்கக்கூடிய மாவட்டத்துல, அந்த மாவட்டத்திலேயே ஒரு 1,00,000 பேரை கூப்பிட்டு நிறுத்துறோம் அப்படின்னா, அதுல ஒரு 36 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. புரியுதா? இப்ப நான் அது எந்தெந்த மாவட்டம்னு சொல்றேன். பாதிப்பு இருக்கக்கூடிய மாவட்டங்கள். சரிங்களா? ஃபர்ஸ்ட் தருமபுரி இருக்கு. ஃபர்ஸ்ட் தருமபுரி இருக்கு. தருமபுரி தானே? ஆமா, தருமபுரி. பெரம்பலூரும் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. சரிங்களா? ரெண்டாவது அரியலூர்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் தருமபுரி, பெரம்பலூர், அடுத்தது அரியலூர், அடுத்தது மெட்ராஸ், சென்னையில இருக்கு. சரிங்களா? ஓகே. அப்போ இந்த பெரம்பலூர்லயும் தருமபுரியிலயும் இருக்கிற மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இருக்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட்ல 1,00,000 பேர் கூட்டு கொண்டாந்து நிறுத்தணும்னு வச்சுக்கலாம். அதுல 36 பேர் இந்த கருப்பை வாய் புற்றுநோயால பாதிக்கப்பட்டுதான் இருக்காங்க. ரெண்டாவது அரியலூர்ல எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே மாதிரி அரியலூர்ல இருக்கக்கூடிய 1,00,000 மக்களை கொண்டாந்து நிப்பாட்டணும்னா அதுல மொத்தம் 29 பேர், அப்ராக்சிமேட்டா இன்னும் ரவுண்ட் பண்ணா 30 பேர் அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்தது மெட்ராஸ்ல எவ்வளவு பேர், சென்னையில எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா, 1,00,000 பேர்ல 13 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த கருப்பை வாய் புற்றுநோயால. சரிங்களா? இது பாதிச்சா என்ன பிரச்சனை? இது எதனால வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், ஹெச்பிவி அப்படின்னு சொல்லக்கூடிய வைரஸால தான் இந்த நோய் பரவுது. இந்த இது எப்படி பரவுதுன்னா, இந்த வைரஸ் கருப்பை வாயில, கருப்பையோட வாய்ப்பகுதிக்குள்ள நுனி, அதுல போய் அஃபெக்ட் ஆச்சுன்னா அப்படியே அங்க இருக்கிற திசுக்களை பாதிப்படைய செஞ்சு அப்படியே உள்ள போயிட்டே இருக்குமா. அந்த பாதிப்பு திசுக்கள் பாதிச்சுட்டு உள்ள போயிட்டே இருக்கும். எங்க மலக்குடல், அப்படியே நுரையீரல், அப்புறம் கல்லீரல், உள்ள எல்லா பகுதிகளுக்கும் இந்த பாருங்க எந்தெந்த பகுதியெல்லாம் பாதிக்குதுன்னு பாருங்க. நுரையீரல் பாதிக்குது. மலக்குடல் வழியா போயிட்டு மலக்குடல், சிறுநீர்ப்பை, கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. அடுத்தது கல்லீரல், அடுத்தது நுரையீரல், எல்லாமே பாதிக்குது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரியான ஆபத்துகளை தடுக்கதான் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. கருப்பை புற்றுநோயில பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இதை தடுக்கதான் வளரிளம் பெண்களுக்கு அந்த சின்ன வயசுலயே அந்த தடுப்பூசி திட்டம் 2 தவணைகளா போட்டுட்டு வராங்க. ஓகேங்களா? அப்ப இது ரொம்ப முக்கியமான இது. உங்க வீட்டுல பெண் குழந்தைகள் 9 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும் இருந்தாங்க, பசங்க இருந்தாங்கன்னா, அவங்க கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்கன்னா, நீங்க ஒரு ஜஸ்ட் கிளாரிபிகேஷனுக்காக போய் அங்க போய் கேளுங்க. ஒருவேளை நீங்க 4 மாவட்டத்து அப்போ உங்க வீட்டுல குழந்தைகள் பாதிப்படைஞ்சிருந்தாங்கன்னா, நிச்சயமா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. அவங்க அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, நீங்க ஸ்கூலுக்கே போயிட்டு டைரக்டா கேளுங்க. சரிங்களா? ஏன்னா ரொம்ப முக்கியம் இதெல்லாம். கருப்பை வாய் புற்றுநோய் அப்படின்றது ரொம்ப பாதிப்பு அதிகமா இருக்கு அப்படிலாம். மார்பக புற்றுநோய், கருப்பை வாய் புற்றுநோய், இதெல்லாம் மனிதனுக்கு மிகப்பெரிய சாபக்கேடா என்னன்னு தெரியல. அதிகமா பாதிப்பு இருக்கு. ஸோ அப்போ உங்க ஸ்கூல்ல உங்க குழந்தைங்க இங்க படிச்சுட்டு இருக்காங்கன்னா, அவங்கள்ட்ட எல்லாம் போய் கேளுங்க. சரிங்களா? இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டாங்களா என்ன அப்படின்ட்டு. அது எந்தெந்த மாவட்டத்துக்கு நீங்க சேர்ந்தவரா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவண்ணாமலையில போட்டிருக்காங்க.
பெரம்பலூர்ல போட்டிருக்காங்க, அரியலூர்ல போட்டிருக்காங்க, தருமபுரியில போட்டிருக்காங்க. இந்த 4 மாவட்டம் தான் முதல் கட்டமா எடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்ப இந்த ஸ்கீம், இந்த தடுப்பூசி திட்டம் இந்தியா முழுக்க எல்லா ஸ்டேட்லயும், தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா மாநிலத்திலும் போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. இந்தியாவிலேயே முதல்ல தமிழ்நாட்டுல தான் இந்த தடுப்பூசி திட்டம் செயல்படுத்துறாங்க. சரிங்களா? ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் தானே. ஏன் அப்படின்னா ஆரோக்கியம்ன்றது ரொம்ப முக்கியம். சோ அப்போ இந்த திட்டம் யாரால செயல்படுத்திட்டு வராங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசினுடைய பொது சுகாதாரத்துறை மூலமா செயல்படுத்துறாங்க. சரிங்களா? புரிஞ்சிருச்சா? ஓகே. அப்போ இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிபிகேஷன் தெரிஞ்சிருக்கும். நிச்சயமா இந்த தகவலை வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. சரிங்களா? அப்போ இதுல இருந்து சொல்ல வர்றது என்னன்னா, இந்த கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி திட்டம் வந்து முதல் கட்டமா ஆரம்பிக்கப்பட்ட 4 மாவட்டங்களை நிறைவு பெற்றிருக்கு. கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எவ்வளவு பேர் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்கன்னா 30,000 பேருக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ் இல்ல. சரிங்களா? இது உங்களுக்கு தகவல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்தது வந்து இது வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் கொண்டு போறாங்க. இதை வந்து இந்த தடுப்பூசி எத்தனை கட்டமா செலுத்துறாங்கன்னா 2 தவணைகளா போடுறாங்க. சரிங்களா? நிச்சயமா நீங்கள் நான் சொன்ன 4 மாவட்டங்கள்ல இருந்தா உடனே உங்க குழந்தைங்க 9 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும் இருந்தா, இல்ல உங்களோட ரிலேட்டிவ் யாராவது இருந்தா அவங்க கிட்ட சொல்லுங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஓகே. எல்லா தகவலும் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கலாம். மற்றும் ஒரு முக்கியமான தகவலுடன். அது எது வேணாலும் இருக்கலாம். ஹெல்த்தா இருக்கலாம், இல்ல மற்ற அவேர்னஸ் வீடியோஸ் ஏதாச்சும் இருக்கலாம், கரண்ட் அஃபேர்ஸா இருக்கலாம், முக்கியமான நியூஸா இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அடுத்த தகவல் உள்ளன மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.